வாக்காள பெருமக்களே, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை காக்க எங்கள் தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் நமது வெற்றி சின்னமான விசில் சின்னத்தில் நிற்கிறார். தங்களது பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் அளித்து தளபதி அவர்களையும் தாவேகா தலைவர் அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விசில் போடு விசில் போடு விசில் போடு அப்படிதான் இருக்கு தமிழகமே. அப்படிதான் சொல்லி ஆகணும். இப்பிலேருந்தே பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டிவிகே சப்போர்ட்டர்ஸ், டிவிகே தொண்டர்கள்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் டிவிகே தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால பொங்கல் காலேஜில் செலிப்ரேஷன் பண்ணாலும் டிவிகே கட்சி டிவிகே பாட்டுன்னு ஓடுது. சரிடா, ஜல்லிக்கட்டு இந்த அமைச்சர் அவ்வளோ காசு தராரு, அந்த அமைச்சர் அவ்வளோ காசு தராரு, முன்னாள் அமைச்சர் இவ்வளோ காசு தராருன்னு சொன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடை ஊற்று விட்டு தாவேகா கொடியை கட்டுறாங்க. உடனே கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இந்த மாட்டுக்கு பரிசு கிடையாது, தாவேகா கொடியெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னாங்க. எஸ், ஆக்சுவலாக காட்டக்கூடாது தான். பட் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்களோட ஆர்வங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதன் விளைவாக தான் அப்படி நடந்துச்சு. எஸ், பயந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். பட் தாவேகா என்ன பண்ணணும், அவங்களுக்கு எதிர்பார்த்த சின்னமனை விசில் சின்னம் கிடைச்சிச்சு. என்னன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 234 தொகுதியிலையும் நிற்க போகிறாங்க. கூட்டணி அமையுமா அமையாதாங்களா அடுத்தபட்சம். பட் அவங்க அதற்கான அடுத்த கட்ட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களால எவ்வளோ பிரபலப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தளபதி எந்த சின்னத்தில் நிற்க போகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விசில் சின்னம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதாவது நேற்று சாயந்தரம் வந்த நியூஸு கடன்னு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால கட்சி சார்ந்த விஷயங்கள் அவங்களாம் ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்து பேசணும். தலைவர் பேசாமலேயே இவ்வளோ பப்ளிசிட்டி கிடைக்குது, இவ்வளோ விளம்பரங்கள் கிடைக்குது. தலைவரும் பேசணும். ஜனநாயகன் படம் எஸ் தள்ளிப்பேடு தான் இருக்குது. அதை பற்றி நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறாங்களே, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் படத்தை போட்டிங்கன்னா தளபதி விஜய்னு வரும். இதே நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் படத்தை போட்டிங்கன்னா தமிழக முதல்வர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரேஸு ஏகப்பட்ட சப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றுக்கிட்டே இருக்குது, இன்னொரு சைடு டிஎம்கே இருக்குது. பட் காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸும் நேற்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தாங்க. எது எப்படியோ நம்ம இறங்கி சம்பவம் செய்யணும்னா நம்ம தான் செய்யணுங்கிற மாதிரி இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விசில், நமது சின்ன விசில்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் எல்லா செவத்துலையும் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அதாவது வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. அதை யூஸ் பண்ணி தமிழகத்தை காக்க எங்கள் தளபதி அண்ணன் டிவிகே கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம